Hey guys, welcome back to my channel Easy Threads and Needle. நாம் இந்த வீடியோவில் ஒரு 42 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட் நம்ம கட்டிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட் லைனிங் ஓப்பன் பண்ணி என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இதுதான் இவங்களோட மெஷர்மெண்ட்டு. நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் 42 இருக்கவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா ப்ராட் நெக்கு, ஷோல்டர் வந்து சின்னதாக வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கட்டிங் பண்ணுறேன். பாருங்கள், இதனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 14.5 தேவை. ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நான் எடுத்துக்கிட்டேன். 15.5 நான் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஹாஃப் ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் நெக் வித் வந்து உங்களுக்கு 4 கொடுக்குறேன். அப்புறம் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2 தான் கொடுக்குறேன். இல்லை ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங் போக மீதி நமக்கு ஷோல்டராக கிடைக்கும். ஆமோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 6.5 மார்க் பண்ணுறேன். இது ஜஸ்ட் நம்ம ரேண்டமாக தான் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அளவு பார்த்துட்டு மேலே கீழே ஏற்றுறது இறக்குறது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைன் போட்டு அந்த எல் ஷேப் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஆம் ரவுண்டையும் நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து கர்வ் ஸ்கேல் வச்சிங்கன்னா அதை வச்சு ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 2 பக்கமும் மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணணும். வச்சுட்டு ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இவங்களோட செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 42 டிவைடட் பை 4 பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருதோ அதோட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் பாடி லூஸ்க்காக. அதுக்கப்புறம் நீங்கள் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இவங்களுக்கு 11 மார்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து இடுப்பு சுற்றளவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது என்ன வருதோ, அது என்ன வேஸ்ட்டோ அது டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அது ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு டாட்டுக்கு அதுக்கப்புறம் உங்களோட சீம் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ 42 சைஸ் உள்ள பாடிக்கே வந்து இடுப்பு வந்து வேறு மாறலாம். அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்லலை. இங்கே என்ன உங்களுக்கு இடுப்பு அளவு வருதோ, இடுப்பு சுற்றளவு வருதோ அதை டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு அதை ரெடி அளவாக மார்க் பண்ணிக்கோங்க. அதனோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க டாட்டுக்கு. அது இல்லாமல் சீம் அலவன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு நெக் இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 11.5 கிட்ட நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேலே எவ்வளோ பண்ணியிருந்தோம், 4 இன்ச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் குறைச்சி இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தைச்சி வரும்போது அது 4 ஆகிடும். இங்கேயும் நான் ஒரு 1/4 இன்ச் லெஸ் பண்ணிக்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம எப்போதும் எல்லாருக்கும் ஒரே பாடி சுற்றளவு இருக்காது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். இந்த ஒரு அளவை வச்சு நீங்கள் எப்படி அவங்களுக்கு மாற்றணுன்றதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் டவுட்டே வராது. அந்த இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்டாண்டர்டாக சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து தேவையே படாது. அது வச்சு எல்லாருக்குமே அது சரியாக வராது, அவ்வளோதான். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் டைமண்ட் நெக் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 1/2 இன்ச் அவுட்டரில் கொடுத்துட்டு கீழேருந்து ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் வரலாம் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். நான் அப்படியே ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன். இவங்க இந்த நெக் தான் கேட்டிருந்தாங்க, நல்லா ப்ராடாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஆம் ரவுண்டு கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்டிச்சிங்க்கும் 1/2 இன்ச் விட்டுட்டு நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு 11.5 வருது. இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், 11.5 தான் வருது. பட் எனக்கு அந்தளவுக்கு தேவை கிடையாது. எனக்கு ஒரு 11 வந்தால் போதும். அதனால் நான் ஒரு 1/2 இன்ச் மேலே ட்ரா பண்ணுறேன், பாருங்கள். இது மாதிரி தான் ஆமோட அளவை நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக வரும். எதுவுமே இந்த ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம். பட் எல்லா பாடி சுற்றளவுக்கும் அது மேட்சே ஆகாது. இப்போ நான் மெஷர் பண்ணி பார்த்து எனக்கு கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
நீங்கள் ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒரு ஒரு ஷோல்டரில் ஹாஃப் ஷோல்டர் நீங்கள் கொடுக்குறீங்களா, அதே வந்து ஆம் ஹைட்டுக்கும் கொடுங்க. அதில் கர்வ் வரைஞ்சிட்டு நீங்கள் நினச்சிருக்க ஆம் ரவுண்டு வருதான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது பத்தலைன்னா கீழே போங்க, கீழே ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அந்த கர்வ் வந்து பெருசாக பண்ணுங்கள். சப்போஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தோணுச்சிங்கன்னா அதே லைனை மேலே போடுங்க, 1/2 இன்ச் அளவுக்கு மேலே போட்டு மறுபடியும் மெஷர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸி தான், அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நான் அதில் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது அந்த விஷயத்தில் தான். நல்லா தச்சிருவேன், ஆனால் ஆம் வந்து அவங்களுக்கு ஏறவே ஏறாது. மற்றபடி ஃபினிஷிங்லாம் நல்லா நீட்டாக கொடுத்துருவேன், ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தெலாம் நிறைய கற்றுக்கிட்டு இப்போ நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சிட்டா போதும், நமக்கு ஈஸியாகவே அதை பண்ணிடலாம். அதனால் என்ன கான்செப்ட்டு அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் ஃபார்முலாஸ் கூட ரொம்பலாம் உங்களுக்கு இருக்காது, ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் டக்குன்னு பண்ணிக்கலாம். இல்லை நான் எதுவும் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்ட் இவ்வளோ ஆட் பண்ணணும், இவ்வளோ குறைக்கணும், அது மட்டும் தான் என் மைண்டில் இருக்கும். இப்போ நான் பேக் பார்ட்டை போட்டு அப்படியே சுற்றி ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அப்படியே ட்ரேஸ் எடுத்துருக்கேன். இப்போ தான் நான் இனிமேல் தான் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுப்போம் ஆமுக்கிட்ட, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே வந்து ஒரு டாட் பிடிக்கும், டாட் பிடிச்சி வரும்போது உங்களோட பேக்கோட அளவே அதுக்கு வந்துடும், அதனால தான். இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஒரு 14 இன்ச்சஸ் வந்துச்சு, அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் அளவும் ஒவ்வொரு ஆளுக்கும் வேறுபடும், அதனால் எதுவுமே வந்து காமன் மெஷர்மெண்ட் இல்லை, ஓகேங்களா. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு 8 இன்ச் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம பேக்கில் எவ்வளோ ஷோல்டர் வச்சோமோ அதையும் எங்கேயும் வச்சுக்கலாம். நான் வந்து 2 இன்ச் கொடுத்துருந்தேன், அது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தேன், அதையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுலேயும் வந்து அதே டைமண்ட் நெக் தான் நம்ம போட போகிறோம். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம், அவங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு, எனக்கு அதே மாதிரி வேணும்னு சொன்னதுனால மறுபடியும் நம்ம அதே இதை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் வந்து ஷார்ப்பாக வேணும், கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3லேருந்து 3.5 வரலும் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு நார்மலாக வேணும்னா நீங்கள் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து கீழேருந்து ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் வரலும் நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணலாம். இப்போ நான் சென்டர் டாட்டும் மார்க் பண்ணிட்டேன். சென்டர் டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுறீங்கன்னா, ஷோல்டருக்கு சென்டர் பாயிண்ட் எது வருதோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரது தான் உங்களுக்கு சென்டர் டாட்டு, ஓகேங்களா. அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன், ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவுக்கு நான் இப்போ வாய்ஸ் கொடுத்து அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் நான் ஒரு நல்ல மைக் வாங்கிட்டு உங்களுக்கு அது கட்டிங் பண்ணும்போதே அதனோட விளக்கத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் நான் அந்த மைக்கை வாங்கிட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம நெக்லைன் எல்லாத்தையும் நம்ம அப்படியே சுற்றி கட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி நான் டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட இதுக்கான பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறீங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் அதுக்கான வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நார்மல் எல்போ ஸ்லீவ், மோஸ்ட்டாக இவங்க வந்து பஃப் ஸ்லீவ் தான் போடுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து நார்மல் ஸ்லீவ் கொடுத்துட்டு அதில் ஒரு சிம்பிளாக லேஸ் வச்சு ஒரு ஒர்க் கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டால் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நார்மல் ஸ்லீவ் தான், நான் அதை தான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். நான் ஸ்டார்டிங் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப் பார்த்து தான் ஒரு
ஸ்டார்டிங் ஃபுல்லாக யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக எனக்கு எந்த கஸ்டமர் ப்ளவுஸ் வந்தாலும் அது எனக்கு தெரியலன்னா நான் டக்குன்னு போய் யூடியூப் பார்த்துட்டு இந்த சைஸ் ப்ளவுஸ் போட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து முழுசாக பார்ப்பேன். முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ளவுஸை கட் பண்ணி தைச்சி கொடுப்பேன். அதுக்கெல்லாம் உள்ள ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் தைச்சி கொடுத்து அது நமக்கு வந்து அது நல்லா இருக்குன்னு திரும்ப அதே ப்ளவுஸ் வந்து நமக்கு மெஷர்மெண்ட்டாக வரும்போது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது நீங்களும் அனுபவிச்சு பாருங்கள். நீங்களும் தைரியமாக ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவ்க்கு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன். ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டேன். கேப்போட ஹைட்டும் மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு எனக்கோட ஆமோட ஹைட் வேணுமோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசினதில் அதை கவனிக்கவே இல்லை. எனக்கு ஆமோட டிஸ்டன்ஸ் வந்து 9.5 கிட்ட வருது. அதை நான் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் போட்டு எடுத்துக்கிறேன். இதே நான் ஒவ்வொரு வீடியோவும் உட்காந்து பார்த்து அது நமக்கு கஸ்டமர் கேட்குறது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கஸ்டமர்கிட்ட எப்பயும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஓ அப்படிங்களா, கொடுங்க பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை நான் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். சப்போஸ் அந்த வீடியோ எனக்கு கிடைக்கலன்னா உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு அப்படி அவங்க அதை தைக்கிறவரை ஒரு பயங்கர டென்ஷனாகவே கடுக்கட்டுனே இருப்பேன். அதை தைச்சி கொடுத்தோடனே தான் ஒரு பெரிய சந்தோஷமாக எனக்கு கிடைக்கும். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டிசைனும் கற்றுக்கிட்டு இப்போலாம் வந்து நமக்கு யூடியூப் வந்து பார்க்குறதில்ல. இந்த மெஷர்மெண்ட்டாக இந்த டக்குன்னு அவங்கள அளவெடுத்து டக்குன்னு போட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறது. அந்தளவுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. அந்தளவுக்கு நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்ததுனால தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் வந்து உங்களுக்கு எது தெரியலையா நீங்கள் அதையே திரும்ப திரும்ப பாருங்கள். ஒரு 10 முறையாக கூட பாருங்கள். அது வந்து ஐயோ நம்ம இதையே பார்த்துட்ருக்கோமே நம்ம எங்கேயும் நினைக்கவே தேவையில்லை. அதை நம்ம பார்க்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக வரும். நான் இப்போ வந்து இதை மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் கேட்டாங்க, எப்படி பிரியங்கா நீ யூடியூப் பார்த்து இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், என்னால் நம்பவே முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னால் நம்ப மாட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோடய ப்ளஸ் என்னென்னா, அது எனக்கு தெரியலன்னா நான் அதையே ஒரு 100 வாட்டி பார்க்க சொன்னால் கூட பார்ப்பேன். அது வந்து ஐயோ இதையே பார்க்குறோமேன்னு வந்து யோசிக்கவே மாட்டேன். எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா பார்க்க மாட்டேன். நான் டைரெக்டாக ஸ்டிச்சிங் போயிடுவேன். இது வரைக்கும் நான் வந்து எதையுமே வந்து ட்ரையல் பண்ணதே இல்லை. டைரெக்டாக பார்த்துட்டு கஸ்டமருக்கு டைரெக்டாக தைச்சி கொடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக வந்து எனக்கு என்ன மிஸ்டேக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லூஸ் வரும், இல்லை டைட் வரும், இல்லைன்னா ஆம் ஏறாது. ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம இப்படி பண்ணால் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று யோசித்து இப்போ இந்தளவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி அதை பர்ஃபெக்டாக கொடுத்து அவங்க அதை போட்டு பார்த்து அவங்க ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி அது அவங்க நம்மளை பற்றி பெருமையாக சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நீங்களும் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரிஸ்க் எடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கா தங்க அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் தைச்சி கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அப்புறமா தாராளமாக நீங்கள் இதிலே என்னோடய ஸ்டோரியும் சேர்த்து சொல்லிட்டேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.